ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் நீ அனுபவித்த துயரங்கள், அனுபவித்த வேதனைகள், உன் மனதில் ஏற்பட்ட போராட்டங்கள் என்று நீ அனுபவித்த அனைத்தையும் யாராவது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி தேடும் படும் பட்சத்தில் உன்னுடைய உதவி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தைரியமாக கொடு. ஏனென்றால் நீ பட்ட கஷ்டத்தை அவர்கள் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு தெரிந்தாலே அந்த கஷ்டம் எப்படிப்பட்டது என்பது உனக்கு மிக தெளிவாகவே புரியும். ஏனென்றால் தர்மங்களில் தலையாயது உதவிதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு.
பொன்னான நாள் இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நிம்மதியோடு நம்பிக்கையோடு ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக கேள். உனக்கு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் மாற்றங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழ வைப்பேன் உன் சாயி தேவா. பிள்ளையே, இன்னும் எத்தனை காலம்தான் மெழுகுபர்த்தியாய் உருகிக் கொண்டே இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காகவே உன் வாழ்க்கையை கரைத்து கொள்ளப் போகிறாய்? நீ உருகுவதை பார்த்து என் மனம் தவியாய் தவிக்கிறது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களே மறந்துவிட்டு, அவர்களையே மறந்துவிட்டு மீண்டும் அவர்களிடமே போய் அவர்களின் பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் கரைந்து கொண்டிருக்கிறாயே. ஏன் இப்படி இருக்கிறாய்? உன் மனதை மாற்றிக்கொள்ள இயலவில்லையா? அல்லது உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாயா? உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மீண்டும் உன்னை வந்து கோபப்படுத்தினாலும் நீ அவர்களிடம் கோபத்தை காட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாய். உன்னுடைய மனம் அவ்வளவு மென்மையானது. இவ்வளவு அடிகளை பட்ட பிறகும், இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த பிறகும் மீண்டும் அவர்களுக்காக தவிக்கிறாயே. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய உள் மனம் விரும்புகிறது. உன்னுடைய இந்த பண்பான குணம், நல்ல குணம் அவர்களுக்கு ஏன் புரியவில்லை என்றுதான் எனக்கு புலப்படவே இல்லை. உன்னுடைய உண்மையான பாசத்தை அவர்கள் அறிந்திருந்தால்
உணர்ந்திருந்தால், புரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள். நீ அவ்வளவு நல்ல எண்ணம் படைத்தவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். கூடிய விரைவில் அவர்களுக்கும் அதை காலம் புரிய வைக்கும். அடிமேல் அடிபட்டதால் இன்று உன் மனம் தாங்கும் சக்தியையே இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்காக யோசிக்கும் நீ கொஞ்சம் உன் வாழ்க்கையை பற்றியும் சிறிது சிந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று உன் சாயி தேவா கூறுகிறேன். எப்பொழுதுமே உன்னை பற்றி யோசி. உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி திறம்பட வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் இருத்திக்கொள். பின்பு மற்றவர்களை பற்றிய சிந்தனையை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும், மற்றவர்களின் மனம் நோகக்கூடாது, மற்றவர்களின் மனம் புண்படும்படி ஒரு சொற்களும் சொல்லக்கூடாது என்பதில் நீ மிக 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 கவனமாக இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது பிள்ளையே. உன்னுடைய நல்ல மனம் ஏனோ அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் கூடிய விரைவில் காலம் அவர்களுக்கு அதை புரிய வைத்து, உன் அன்பை புரிய வைத்து, உன் பாசத்தை புரிய வைத்து உன்னிடம் வந்து சேரும் அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இது நாள் வரை போராட்டமாக வாழ்ந்த உன் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷ வாழ்க்கையாக மாறப்போகிறது. நான் அதை என் பிள்ளைக்காக மாற்றியமைப்பேன். உனக்கு எப்படி மற்றவர்கள் முக்கியமாக கருதுகிறார்களோ அதே மாதிரி உன் சாயி தேவாவிற்கு நீ மிக மிக முக்கியம். என்னுடைய பொக்கிஷம் நீ. நான் கண்டெடுத்து தேடி பிடித்த கண்மணி நீ. நீ நன்றாக வாழ வேண்டும், நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கக்கூடாதா? நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கக்கூடாதா? அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மனதை தேவையில்லாத சிந்தனையில் மூழ்கடிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதிற்குள் கொண்டு வராதே. எல்லாம் உனக்கு சாதகமாக முடியும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பாமல், வாழ்க்கை என்னாகிவிடுமோ, ஏதாகிவிடுமோ, இனிவரும் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பயத்தோடு இல்லாமல், இப்பொழுது இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன். உனக்கு எது தேவையோ, உன் மனதிற்கு எது நிம்மதியோ, உன் வாழ்க்கைக்கு எது சந்தோஷமோ அதை மட்டுமே நினைத்துக்கொள். உனக்கு தேவையில்லாதவரிடமிருந்து, தேவையில்லாத செயல்களிடமிருந்து சற்று விலகியே இரு. உன்னை பிடித்திருந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே பஸ்பமாகும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. இது நாள் வரை முட்கள் பாதையில் பயணித்து வந்த உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதுவும் தவறாக நிகழவில்லை, நிகழவும் நிகழாது, நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன்.
நடப்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆகிவிட முடியாது. ஒரு விஷயம் உனக்கு சரியாக நடப்பதும் தாமதமாக நடப்பதும் உன்னுடைய விதிவசத்தால் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ செய்த கர்மா, நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கு யாருக்குமே உரிமையில்லை. யாரும் தப்பவும் முடியாது. நம் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைபாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக ஆதாரமே எங்குமே இல்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயம், நிறைவேறவே ஏறாது என்று நீ நினைத்த விஷயம், முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை தான் மிக சுலபமாக நிறைவேற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்தும் விடாதே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த நரக வேதனை? இந்த நரக வேதனை என் வாழ்வில் முடியவே முடியாதா என்று நீ தினமும் என்னிடம் கதறுகிறாய். உன்னுடைய அழுக்குரல் கேட்டது உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாகும் நேரமும் கூடி வந்திருக்கிறது. நீ பட்ட வேதனையெல்லாம் தீரும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே. பொறுமையாக காத்திரு குழந்தையே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்குத்தான். அதை தடுக்க யாருமே முடியாது. அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னுள்?
அடுத்த என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்காதே. உன் வாழ்க்கையில் நீ திறம்பட போய்க்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ, என்ன உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும், நடந்தே தீரும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலையும் போராடி தோற்பதும் நேர்மையாக பயணித்து தோற்பதும் வெற்றிதான் குழந்தையே. தோத்துவிட்டோம் என்று கலங்காதே. ஏனென்றால் நீ நேர்மையாகவும் இருந்தாய், போராடியும் பார்த்து விட்டாய். ஆனாலும் உனக்கு தோல்வி வந்ததென்றால் அது வெற்றியின் ஆதாரமே, வெற்றியின் ஆரம்பமே என்பதை புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் முயற்சி சென்று அதை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அடைவதில் உள்ள மகிழ்ச்சி உனக்கு மிக பக்குவமாக புரியும். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் நிழலாகவே. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எத்தனை கனவுகள்தான் உன் வாழ்க்கையில், அந்த அத்தனை கனவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் சாயிநாதர் என்பதை மறவாதே என் பிள்ளையே. அதை தகுந்த நேரத்தில் உன் கனவுகளை எல்லாம் உனக்கு நிஜமாக்கித் தருவேன் உன் சாயிநாதர். நீ கேட்டது அனைத்தையும் நான் கொடுப்பேன். என்னுடைய உதவியையும் அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் அள்ளி அள்ளித்தர நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் வராது என் பிள்ளையே. அதற்காக நீ உழைத்து கொள்ள வேண்டும், பாடுபட வேண்டும், நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக வரும். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் திடமாக இரு. எது வந்தாலும் மனதை திடமாக வைத்திருக்க பழகு. சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்றும் வல்லமை உடையது. அந்த காலத்துக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது குழந்தையே. எனவே எது வந்தாலும் அமைதியாக இருந்துவிட்டு போ. மனதை திடமாக வைத்துவிட்டு போ. நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்து இருந்துவிட்டு போ. அனைத்தும் உனக்கு சாதகமாக நேரும். எல்லாம் கூடி வரும் சமயம் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். ஒரு மங்கள நிகழ்வு நடந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது. அந்த அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்தில் நிகழப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டே இரு. பொறுமையாக இரு. உனக்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. எந்த ஒரு செயலை செய்வதாக நீ இருந்தாலும் அதை குறைவில்லாமல் செய்ய வேண்டும், குறையில்லாமல் செய்ய வேண்டும். இந்த அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு அந்த வாக்கின்படி நீ நடந்து கொண்டு முழுமையான பலனை பெறவே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் பிள்ளையே. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ குறையில்லாமல் பார்த்துக்கொள். அந்த விஷயத்தில் குறையிருந்தால் அந்த விஷயம் முழுவதுமாக முழு பலனை அடையாது என் பிள்ளையே. யார் ஒருவர் தான் எடுக்கும் செயலை முழுவதுமாக வெற்றிகரமாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் அந்த விஷயத்தில் இறங்குகிறார்களோ, அதை நினைத்து கொண்டு அந்த விஷயத்தில் முழுவதுமாக உழைத்து கொண்டிருக்கிறானோ அவரே வெற்றி கண்டவர்களாவார்கள். நீ எதை செய்ய விரும்புகிறாயோ, உன் மனம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை எப்படி செய்ய வேண்டும், எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை முதலில் ஒரு தீர்மானம் உன் மனதிற்குள்ளேயே செய்து கொள். அதை எப்படி தீர்க்கமாக செய்தால் அந்த செயல் முழுமை பெறும் என்பதை அறிந்து கொண்டால் அதை செய்து முடிக்கும் வலிமையும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தானாகவே உன் மனதில் வந்து குடிகொண்டுவிடும். நிச்சயமாக அந்த செயல் தோற்றே போகாது, வெற்றி மட்டுமே கிட்டும். உனக்கென்று ஒரு செயல், அது உனக்கான காரியம். அந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ மற்றவர்களால் இயலாது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நீதான்
எந்த ஒரு வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்கிறாயோ அதற்கான முழு பலனையும் நீயே அனுபவித்துக் கொள்ளலாம். அதற்கான முழு பலனும் உனக்குத்தான் பிள்ளையே. எதையுமே சலிப்பில்லாமல் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் சலித்துக் கொண்டு செய்தால் அதில் வெற்றியடையவே முடியாது. சலிப்போடு நீ செய்யும் எந்த காரியமும் முதலில் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். பின் இதை செய்யலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் ஒரு போராட்டம் குழம்பும். அந்த குழப்பமே ஒரு விதமான பதற்றத்தையும் பயத்தையும் வரவழைக்கும். தாழ்வு மனப்பான்மைக்கு அதுவே வித்திட்டு செய்யும். எனவே என் குழந்தையே, தன்னம்பிக்கையை சிறிதும் குறையாமல் தெளிவோடும் மகிழ்ச்சியோடும் துணிவோடும் சுறுசுறுப்போடும் தன்னம்பிக்கையோடும் ஒரு செயலை செய்ய துவங்கினால் வெற்றி என்பது நிச்சயம் உன் பக்கம்தான்.